என்ன பேர் வச்சுருக்க? வேப்பம் பூ புளி சாதம் தானே? சரி பரவாயில்ல வச்சுருக்கோம். இப்போ சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு கப்பு ரைஸ் வச்சுருக்கேன். வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். எம்மி மெட்ராஸ் பார்த்து ரசிங்க, சுவைத்து மகிங்க. உங்களுக்கு நான் இப்போது வேப்பம்பூ புளி சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: வேப்பம்பூவில் ரசம் சாப்பிட்ருப்பீங்க, வத்த குழம்பு சாப்பிட்ருப்பீங்க. நாங்கள் வந்து புளி சாதம் செஞ்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி சீசனில், இந்த ஏப்ரல் மாதம் சீசனில் நிறைய வேப்பம்பூ கிடைக்கும். யார் வீட்டு வாசல்லையாவது வேப்ப மரம் இல்லை பக்கத்துலலாம் அப்படி இருந்துச்சுங்கன்னா ஒரு 10 இனுக்கு எடுத்து வேப்பம்பூவை ஒரு வெள்ளை துணிலையோ இல்லை நல்ல துணிலையோ போட்டு நிழலே காய வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிரும். ஒரு வருஷத்துக்கு தேவையானதை நம்ம வச்சு சேர்த்து வச்சுக்கலாம். வாரத்துக்கு ஒரு நாள் வேப்பம்பூ செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேவையான பொருட்கள்: நல்லெண்ணெய் உங்களுக்கு தேவைக்கேற்ப, 1/2 கப்பு வேர்க்கடலை, 1/2 கப்பு கடலப்பருப்பு, 8 காஞ்ச மிளகா, குண்டு மிளகா போட்டிருக்கேன் நான், 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு, வேப்பம்பூ தான் இந்த பாருங்கள், நல்ல நிழலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன், நல்லாயிருக்கும், கசக்காது, பயப்படாதீங்க. 150 புளி, கொஞ்சம் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் எள், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூனு பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் கடுகு. இதில் வந்து ஒரு எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு உப்பு. புளியை நல்லா ஊற வச்சு நம்ம இந்த மாதிரி கரைச்சிக்கணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி கரைச்சிக்கிட்டால் தான் கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் ஸ்மெல் போக அளவுக்கு. இதிலே வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு வச்சிடணும். கேஸ் பற்ற வச்சு கடாயை போட்டு நம்ம தாளிக்க வேண்டியலாம் தாளித்து வச்சுக்கலாம். அப்புறம் புளி காய்ச்சல் செய்ய வேண்டியது செய்வோம். பாருங்கள், எண்ணெய் விட்டு தாளிப்புக்கு நான் வந்து தனியாக தாளித்து தான் புளி கரைச்சலோடு சேர்த்து அதுக்கப்புறம் சேர்த்து தாங்க சாப்பாட்டில் கலக்குவேன். நான் எப்படின்னு அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ தாளிப்புக்கு வச்சாச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. நம்மளுக்கு கடுகு போட்டுடலாம், சீரகம் போட்டுடலாம், கடலப்பருப்பு, வேர்க்கடலை, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் இப்போ போட்டு நம்ம இதை கொஞ்சம் செவக்க எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் சிட்டிக்க மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா புளியிலையும் போட்டு நம்ம ஆட் பண்ணுவோம், அப்போ இது தனி கலராக தெரியும். அதனால் இதுலேயும் கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி பகிர்ந்து போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது. கசக்கும்னு நினச்சி பயந்துடாதீங்க, கசக்காது. நான் சொன்ன அளவு போட்டிங்கன்னா கண்டிப்பாக கசக்காது. வேர்க்கடலை தான் வெடிக்கும், வறுத்தும் போடலாம், காஞ்ச வேர்க்கடலையும் போடலாம். முழுசு முழுசாக போட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் முழுசு முழுசாக போட்டிருக்கேன். இதுக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு உடச்சக்கடலை சட்னி வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. தேங்காய் சட்னி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது பாருங்கள், நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ இந்த நேரத்துக்கு எள்ளை போட்டுடலாம், அப்படியே இந்த கருவேப்பிலையும் போட்டுடலாம், மிளகுத்தூளையும் போட்டுடலாம், பெருங்காய பொடி, வேப்பம்பூ. பாருங்கள், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இப்போது தீஞ்சிடாமல் நிறுத்தி ஓரமாக வச்சிடலாம். உங்களுக்கு இது கருப்பாயிடும் அப்படின்னு பயந்தீங்கன்னா கொஞ்சமாக இந்த சூட்லேயே அப்படி ஜஸ்ட்டு அந்த சூட்லேயே இதை பாருங்க, அப்படி விட்டோம்னா அது பாட்டு அந்த சூட்லேயே அந்த புளி தண்ணி நல்லா எப்படி கொதிக்குது பார்த்தீங்களா? நீங்கள் இதை எப்படியே விட்டுட்டிங்கன்னா கருப்பு கலரில் ஆகிடும். இந்த மாதிரி சிகப்பு எடுக்கணுக்கோசம் தான் நான் அதை வந்து கொஞ்சம் அது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், அவ்வளோ அருமையாக எடுத்து இப்போ நாம் இன்னொரு கடாய் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிருக்கு, ஒன்றும் செய்ய வேணாம், மெல்லமாக தண்ணி, இந்த புளி தண்ணியை விடணும் நம்ம. ஏன்னா பறன்னு பற்றிக்கும் ஒரு நேரத்துக்கு. நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டில் செய்வோம் பாருங்க, இப்போ குப்புன்னு ஒரு நெருப்பு வரும் மாதிரி வந்துடும். அதனால தான் மெல்லமாக அப்படி விடலான்றேன் நான். கேட்டுங்களா?
கேட்டுங்களா? இதுக்கு தான், அவ்வளோதாங்க. இப்போது இந்த மிளகாத்தூளே போட்டுடலாம். உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூனு சிகப்பு மிளகாத்தூளையும் போடலாம். நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். கொஞ்சம் சிகப்பு மிளகாத்தூளை பாருங்கள், கொஞ்சமாக சிகப்பு மிளகாத்தூள். இது ஒரு டேஸ்ட் இருக்குங்க, நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம ஊற்றின எண்ணெய்க்கும் புளி கரைச்சலும் நல்லா கொதித்து திரிச்சு வரட்டும். அதுக்காட்டி வேறு ஏதாவது வேலை இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம புளி கரைச்சல் போட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு கப்பு ரைஸ் வச்சுருக்கேன். நம்ம ஒரு கடாயில் வச்சு இந்த பருப்பெல்லாம் வதக்கணும் இல்லைங்களா? அந்த பருப்பை கொஞ்சம் இதிலே வேப்பம்பூலாம் இருக்குது, இதில் அப்படியே போட்டுக்கலாம். இதை இப்போ சும்மா உடச்சி விட்டு கொஞ்சம் கலரிடலாம். வேப்பம்பூ தான் இருக்குது, கசக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பயந்துடாதீங்க, கசக்காது. இப்போ நம்ம கொஞ்சம் இந்த மசாலா விட்டுக்கலாம். இப்போ நிறைய சாப்பாடு அப்படின்னா உங்களுக்கு நான் இது பண்ணுவேன். சில பேர் வந்து கேட்குறாங்க, போன வாட்டியே கேட்டாங்க, அம்மா எங்களுக்கு கொஞ்சம் ஒரு கப்புக்கு சாப்பாடு கட்டுற மாதிரி சொல்லுங்கள், எப்படி போட்டு கட்டணும் அப்படின்னு கேட்டாங்க. அதனால் அவங்களுக்காக இந்த மாதிரி போட்டு கிளறணுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பருப்பு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, வேப்பம்பூ, இந்த வாசனைலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். காரக்குழம்பு வைக்க தெரியல வேப்பம்பூ போட்டு அப்படின்றவங்க இந்த மெத்தடில் செஞ்சு உடம்புக்கு சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் போன வீடியோவில் கேட்டிருந்தாங்க வேர்க்கடை முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு. நாங்கள் அந்த வீடியோவும் அப்ளை பண்ணியிருக்கோம், பாருங்கள், அந்த பதிவை பாருங்கள். அப்புறம் புதினா தட்டையும் கேட்டிருக்காங்க, கூடிய சீக்கிரம் அதுவும் வரும், பாருங்கள். ராகி களியும் கேட்டிருக்காங்க, அதுவும் வரும், அதுவும் பாருங்கள். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு சாப்பிட்லாம். இல்லை டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போனால் டிஃபன் பாக்ஸில் போட்டு ஊற வச்சுட்டு போனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வேப்பம்பூ புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது வேப்பம்பூ. அது இந்த சீசன்லலாம் கிடைக்கும்போது வாங்கி வச்சுக்கோங்க. வேப்ப மரம் இருந்துச்சிங்கன்னா பக்கத்தில் அதில் பூ இப்போ நிறைய காய்ச்சி தொங்கி இருக்கும், அதுலேருந்து இங்கே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நல்ல விஷயம். அதெல்லாம் தேவையான போது வாரத்துக்கு ஒரு நாள் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வேப்பம்பூ புளி சாதம் பிடிச்சிருந்தா எம்மி மெட்ராஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. நிறைய குறைகளை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.